சிகப்பு கலரில் இருக்கும். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பலாப்பழம் எல்லாமே மஞ்சள் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நல்லா டீப் ரெட் கலரில் வரும். பழத்தோட வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கிலோ. ஓகேண்ணா 10 கிலோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வரும். ஒரு பழத்தோட வெயிட் அந்த மாதிரி வரும். உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பர் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம்னு சொல்கிறாங்க. ஏன் அது பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் சாப்பிட்றோன்னு நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ரெட் கலர். அதனால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட். ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகம் சூஸ் பண்ணி வைங்க. யாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நிறைய ரகங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பலாப்பழத்தில் வைக்கும்போது இந்த மாதிரி ரகத்தை ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண கூட தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஓகேண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நல்ல ரெட் டார்க் டீப் ரெட் கலர் வரும். ஓகேண்ணா இது இலையை வச்சு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அதுதான் மெயின். ஓகேண்ணா இதோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா காது மாதிரி வருங்க பாருங்கள். நம்ம எப்படி ஆட்டோட காது எப்படி இருக்கும் நம்மளோட காது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூர்மையை வந்து ரெண்டு டபுள் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும். ஓகே நாங்கள் பாருங்கள் ஃபோல்ட் ஆகுங்க பாருங்கள். எல்லா லீஃப்லையும் ஃபோல்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இங்கே ஃபோல்ட் ஆகுதா பாருங்கள் ஃபோல்ட் ஆகுது. இங்கேயும் ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே ஃபோல்ட் ஆகுது. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சித்து ஜாக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற பிளான்ட்டே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பிளான்ட்டு கண்டிப்பாக ஒன்று 1.5 வருஷத்துலேயே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே பட்டிங் பிளான்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள். ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா தரமாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி மாறாதுங்க. பக்கமான குவாலிட்டியாக கொடுக்குறங்க. தாராளமாக நம்மகிட்ட சித்து ஜாக்கு புதுசாக செடி 1 2 இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட 200 செடி வேணால் கூட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. வேணுமா கூட புக் பண்ணி வைக்கலாம் வாங்க.